உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள், ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களோடு நேர்காணல். சமகால அரசியல். வணக்க நேர்களே, இன்றைய சமகால அரசியலில் நம்மோடு மீண்டும் இலங்கையில் தற்சமயம் நிகழ்ந்து வரும் பல அதிரடி நடவடிக்கைகள் சார்பாகவும் பல முக்கிய தகவல்களோடு எமது செய்தி கள ஆய்வாளர் திரு இந்திரஜித் அவர்கள் இணைந்துள்ளார். நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு இந்திரஜித் அவர்களே. வணக்கம். முதலில் நீங்கள் கூறுங்கள், தற்சமயம் இலங்கையில் மீண்டும் பல மின்தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. இதற்கு ஒரு பக்கமாக காரணமாக இலங்கை அரசாங்கம் கூறினது விலங்குகளின் தொல்லை காரணமாக, குரங்குகளின் தொல்லை காரணமாக மின்தடை ஏற்பட்டிருந்தது என்று. அது ஒரு காரணமாக இருந்தாலும் மிக முக்கியமான காரணமாக நுரைச்சோலை மின் நிலையத்தில் பாரிய அளவு மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் 3 இயந்திரங்களும் பழுதடைந்த நிலையில் அதை மறுசீரமைப்பு செய்து அதை பாரிய சப்ளையர்களுடன் இணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் தொடர்பாக இலங்கை முழுவதும் தேசங்கள், பல தேசங்களையும் 4 கட்டங்களாக பிரித்து 1.5 மணி நேரம் மின்தடை அமுலுக்கு வந்திருக்கிறது. இதை நீங்கள் மக்களின் அதிருப்தி நிலை என்ன? இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பொதுவாக கூறப்படுகிற விடயம், அதாவது மஹிந்த காலத்தில், சந்திரிகா காலத்தில் இவ்வாறு மின்சார தடை வந்தது. சந்திரிகா பதவி விலகினார். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இந்த மின்தடை வந்தது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி இழந்தார். கோட்டபய ராஜபக்சவின் காலத்தில் மின்சார தடை வந்தது. கோட்டபய ராஜபக்ச ஆட்சி இழந்தார். அதே போல அன்றகுமார திசநாயக்கவின் ஆட்சி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது மின்சார தடை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அன்றகுமார திசநாயக்கவின் ஆட்சியும் கவுளும் என்பதுதான் சாதாரண மக்களின் அன்றாட ஒரு வசனமாக இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையில் மின்சார தடை என்பது முக்கியமாக மக்களை பொறுத்தவரையில் ஒரு பாரதூரமான விடயம். உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் 4 மணித்தியாலங்கள் 5 மணித்தியாலங்கள் என்று மின்சார தடை இருந்த காலம் இருந்தது. இதற்கு காரணம் உண்மையாக இலங்கை அரசாங்கங்களின் திறமையற்ற நிர்வாகம் தான். அந்த அளவுக்கு இலங்கை மக்கள் இந்த மின்சார தடையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மின்சார தடை வருகின்ற போது மக்கள் நிச்சயமாக அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவது சாதாரண விடயம். அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு தற்போதும் சுமத்தப்பட்டு வருகிறது. எனினும் இதற்கான காரணங்கள் கூறப்படுகிற போது நீங்கள் கூறியது போல அரசாங்கம் பல்வேறு காரணங்களை கூறியிருக்கிறது. உண்மையான காரணம் என்னவென்பதை இன்னும் கண்டறியவில்லை. எனவே இவ்வாறான காரணங்களை கூறாமல் சரியான விடயங்களை கூறுகின்ற போதுதான் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக குரங்குகளால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக அரசாங்கம் கூறினாலும் நுரைச்சோலை மின்சார நிலைய பிரச்சனை தான் தற்போது காரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதனை மறுசீரமைக்க எப்பொழுதும் அடுத்த வெள்ளிக்கிழமை வரையில் இந்த பிரச்சனை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு பின்புலமாக நுரைச்சோலை அதனுடைய பராமரிப்புகள், இன்ஜினியர்கள் முழு பேரும் சீன அரசாங்கத்தினால் வடிவமைக்கப்பட்ட அந்த நுரைச்சோலையின் அம்சமாக இருக்கிறது. இதனை மறைமுகமாக சில ஆய்வாளர்களின் கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. இவர்கள் சீனா வேண்டுமென்றே இந்த இக்கட்டை உருவாக்கி அனுரா அரசாங்கத்தை தங்கள் பக்கம் ஈர்க்கும் விதமாக வேண்டுமென்றே இதை செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்றால் போதிய அளவு நிலக்கரி கையிருப்பில் இருந்தும் இந்த நுரைச்சோலை இயங்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது சாதாரணமாக தற்போது இந்த சமூக ஊடகங்கள் வந்த பின்னர் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது சாதாரணமாகிறது. இது ஜனநாயக உரிமையா அல்லது ஊடகத்துக்கு ஏற்பட்ட சர்வமா தெரியவில்லை. அந்த அளவுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் வெளியேறப்பட்டிருக்கின்றன. இதனை பொறுத்தவரையில் இந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையம் என்பது எப்பொழுதுமே இயந்திரங்கள் உரிய முறையில் பராமரிக்கப்படாத ஒரு நிலையம் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த சீன அரசாங்கம் தான் அதை வடிவமைத்து கொடுத்தது. அன்று முதலே இன்று வரை அந்த உற்பத்தி நிலையம் தொடர்ந்தும் பிரச்சனைக்குள்ளாகி வருகிறது. அந்த இயந்திரங்களை வேறு எவராலும் அதனை பராமரிக்க முடியாது என்ற கட்டமும் இருக்கிறது. அது உண்மை என்றாலும் கூட அது வருடத்திற்கு ஒரு முறையாவது இவ்வாறான ஒரு பிரச்சனைக்கு உள்ளாவது அனைவரும் அறிந்து வருகிறோம். எனவே
அதனை வைத்துக் கொண்டு அரசியலை இதற்குள் புகுத்துவது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் ஒருவேளை அன்றகுமார திசாநாயக்க இந்திய அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்து கொண்டிருப்பாராக இருந்தால் அதனை நாம சொல்லலாம். ஆனால் இப்பொழுது அன்றகுமார அரசாங்கம் பொறுத்தவரையில் அணிசேரா கொள்கையை கடைபிடிப்பதை போல ஒரு தோற்றத்தை காட்டுகிறது. இந்தியாவோடும் நல்லா இருக்கிறது, அதே போல சீனாவோடும் அது நெருங்கி செல்கிறது. எனவே இந்த நேரத்தில் சீனா அன்றகுமார திசாநாயக்கவை தம் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதனை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தற்போது மின்சார சபை கூட அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்துடன் பெரிய முரண்பாடுகளை கொண்டிருக்கவில்லை. கடந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம், அதே போல கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் கூட இந்த மின்சார சபை அரசாங்கத்திற்கு எதிரான கொள்கையை கொண்டிருந்தது. தனியார் மயப்படுத்த போகிறார்கள் சொல்லப்பட்டது. ஆனால் ஜேவிபி தான் பொதுவாக இந்த தொழிற்சங்கங்கள் தான் இந்த அதாவது நிர்வாகத்துக்குள் அதிகமான ஆட்களை கொண்டிருக்கின்றனர். எனவே இவர்கள் ஜேவிபிக்கு எதிராக போராடுவார்கள் அல்லது பிரச்சனையை கொண்டு வருவார்கள் என்று கூற முடியாது. பாணந்துறையில் ஏற்பட்ட மின்சார தடங்கள் சில வேளைகளில் இந்த மின்சார கட்டமைப்பில், அதாவது நுழைச்சோலை மின்சார கட்டமைப்பில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் என்ற ஒரு தொழில்நுட்ப ரீதியான காரணம் தான் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. என்னாலும் அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது என்னென்றால், ஏனைய அரசாங்கங்கள் போலவே இந்த அரசாங்கமும் உண்மையை உடனடியா மக்களுக்கு தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் சொல்லப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்படமாக இருந்தால் இந்த தேவையற்ற குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகளை தவிர்த்துக் கொள்ள முடியதாக இருக்கும் தான் பொதுவான கருத்து. பல வியூகங்கள், தேவையில்லாத மக்களின் கருத்துக்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், நிச்சயமாக. ஆனால் இந்த இயந்திர கோளாறு என்பது இன்றோ நேற்றோ ஆரம்பித்தது அல்ல. கடந்த கால அரசாங்கத்தினால் ஒழுங்காக பராமரிக்கப்படாத பட்சத்தில் அதன் தாக்கம் இப்பொழுது புலப்படுகிறது என்று கூட கூறலாம் அல்லவா? ஆமா, நிச்சயமாக. இந்த இயந்திரங்கள் ஆரம்பம் முதலே அது ஒரு மோசடியான அல்லது ஒழுங்கற்ற முறையில் அந்த நிர்வாகம் இயங்கி வந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது இது கடந்த காலங்களில் பல தடவைகளாக இந்த மின்சார கட்டமைப்பு நாட்டில் பிரச்சனையை உண்டாக்கியிருந்தது. அதனை சீரமைக்க இந்தியாவும் ஒரு தரம் முயற்சிகளை செய்திருந்த போது அது சாத்தியமாகவில்லை என்றுதான் சொல்லப்பட்டது. இதனை சீனர்கள் மாத்திரமே கையாளக்கூடிய வகையில் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. எனவே அதனை நாங்கள் கூறலாம். அதாவது சீனா அந்த இடத்தை விட்டுக் கொடுக்காது என்பதில் இன்னும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன்னால் சீனா தான் அந்த ஊழியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கியது. அதன் வடிவமைப்பில் தான் இன்னமும் சென்று கொண்டிருக்கிறது என்பது உண்மை. எனவே அதனை மையப்படுத்தி இதை ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு கையளிக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு கூட ஒரு அரசாங்கம் இதனை முன்னெடுத்தது என்றாலும் கூட அதனை சீனா அனுமதிக்கவில்லை. எனவே இது சீன அரசாங்கத்தின் கீழ் அல்லது சீன நிர்வாகத்தின் கீழ் இந்த நுழைச்சோலை மின்சார கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக இருந்தாலும் கூட இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கும் சீனாவுக்கும் நான் நினைக்கவில்லை. சீனா ஒரு அரசியல் ரீதியாக அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தை அழுத்தத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்தது என்று, இது மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட சில தரங்கள், அதாவது ஒரு இடத்தில் ஏற்படுகிற பிரச்சனை மறுடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையை தான் இதை பார்க்கலாம். சரி, நல்லது. நம்ம முக்கியமாக கள நிலவரத்துக்கு செல்ல இருக்கின்றோம். அண்மையில் நேற்று முன்தினம் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விமான நிலையத்தில் மஹிந்தாவின் மிக நெருங்கிய கூட்டாளி ஒருவர் வந்து இறங்கும் பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே இங்கிருந்து தப்பி சென்று துபாய் தஞ்சம் அடைந்திருந்தார். அங்கே அவர் ஏற்கனவே நடந்த விபத்து ஒன்றில் மரணம் அடைந்திருக்கின்றார் என்று கூறி அவர் அங்கே தலைமறைவாக இருந்தார். ஆனால் மீண்டும் இறந்தவர் மீண்டும் வந்தது போல் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கிறார். வேறு ஒரு பேரு அவரை கைது செய்திருக்கிறார்கள் பல குற்றச்சாட்டின் பேர். இவரின் பின் பல அமைச்சரவைகளும் அங்கங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைதுகள் இதன் பின்னோக்கம் உள்நோக்கம் என்னவாக இருக்கிறது? இந்த கைதை ஒட்டி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மகன் அவர்களுக்கும் ஆபத்து என்று நாங்கள் அறிகிறோம். இதை எவ்வாறு, அதன் நிலவரம் என்ன? இலங்கையில் உங்களுக்கு பொதுவாக தெரியும், இது இலங்கையில் மாத்திரமல்ல எல்லா நாடுகளிலும் இது இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், கனடாவை பொறுத்தது கூட
இந்த அரசியலோடு சம்பந்தப்பட்டு, அதாவது தேர்தல் அரசியலோடு சம்பந்தப்பட்டுதான் அரசாங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இலங்கையிலும் அவர்தான். உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகிறது. எதிர்வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி பெரும்பாலும் இந்த தேர்தல் நடைபெறும் என சொல்லப்படுகிறது. அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையில் அரசாங்கம் ஏற்கனவே விட்டு சென்ற, அதாவது முன்னைய அரசாங்கங்கள் விட்டு சென்ற பல விடயங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. எனவே அதற்கு மத்தியில் அதுவும் ஒன்றை கூற வேண்டும், அதாவது பல வருடங்களாக, சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக ஒரு எதிர்கட்சியில் இருந்த ஒரு கட்சி தற்போது அரசாங்கம் அமைத்திருக்கிற போது நிச்சயமாக விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். ஏனென்றால் முழுமையாக தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் மீது குற்றமுக்தி வந்த ஒரு கட்சி தான் தற்போது அரசாங்கத்தை அமைத்திருக்கிறது. எனவே அந்த அரசாங்கத்தின் மீது நிச்சயமாக ஏனைய எதிர்கட்சிகள் குற்றங்களை சுமத்துவது சாதாரணம். அந்த வகையில அந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிற போது இந்த அரசாங்கத்துக்கு மிக பொறுப்பு இருக்கிறது. ஏனைய அரசாங்கங்களை விட தாம் மற்றவர்களை விட சிறந்த நிர்வாகத்தை கொண்டு போகிறோம் என்ற ஒரு காட்டத்தை காட்ட வேண்டியிருக்கிறது. எனவே அவ்வாறு நிலைமையில் தற்போதைய அரசாங்கம் ஒரு அரசியலை நடத்துகிறது என்பதை அனைவரும் உணர்வர். என்ன காரணம் என்றால், ஒரு திரைப்படத்தை போல, உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்படத்தில் உணர்வுபூர்வமான காட்சிகளும் வரும், அதுக்கடுத்து ஒரு நகைச்சுவை காட்சிகளும் வரும். இதுதான் தற்போது இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலைமை. அதாவது ஒரு நிர்வாக, அதாவது அரிசி பிரச்சனை அல்லது உப்பு தட்டுப்பாடு, தொடர்ந்து மின்சார தட்டுப்பாடு, அவ்வாறு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்ட போது மக்கள் மத்தியில் ஒரு கிளேசம் ஏற்படுவது சாதாரணம். அவர்கள் அரசாங்கத்தை குறை கூறுவது சாதாரணம். இதனை மறுபக்கத்துக்கு திருப்ப வேண்டும் அல்லது திசை திருப்ப வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதன் மத்தியில் தான் தற்போது மஹிந்த ராஜபக்ச தரப்பின் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பதுதான் பொதுவாக கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ச தரப்பு குற்றங்களை செய்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்கள் மோசடிகளில் ஈடுபட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த மோசடிகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை அவர்கள் ஏற்கனவே அளித்து விட்டார்கள் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. இதுவரை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்ற தொடர்கள் தொடர்பான எந்த விதமான ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. சுவிஸில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் தொடர்கள் தொடர்பாக எந்த விதமான ஆதாரங்களை கண்டுபிடிக்கவில்லை. இலங்கையில் நடைபெற்ற பல்வேறு, உங்களுக்கு தெரியும், கடந்த வாரத்தை கூட நீங்கள் கேட்டிருந்தீர்கள், இந்த லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான ஆதாரங்களை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அது தொடர்பான முக்கிய நபர்கள் தற்போது விடுதலை செய்யப்படவிருக்கிறார்கள். அதே போல வாசிம் தஹஜுதீன் கொலை தொடர்பான ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது தொடர்பான வாக்குமூலம் அளிக்க வேண்டியவர்கள் இறந்து விட்டார்கள். இவ்வாறு பல விடயங்களில் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்கள் இல்லாமல் போயிருக்கின்றன. எனவே அவர்கள் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை கை வைத்தால்தான் தற்போது அன்றுகுமார திசாநாயக்க ஆட்சியில் இருக்க முடியும், அல்லது அவர் தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறோம் என்ற ஒரு தோரணையை காட்ட முடியும். எனவே தற்போது நடக்கிறது இது ஒரேடியாக நாங்கள் சொல்ல முடியாது. இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச தரப்பினரை கைது செய்து சிறையில் அடைக்கும் என்று கடைசி வரை கூற முடியாது. இது ஒரு அரசியல் நாடகம் தான். மையப்படுத்தி சில வேளைகளில் இது தொடர்பான நடவடிக்கைகள் இடம்பெறலாம். யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டால் தற்போது அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் என்னும் போது உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் வழக்குகள் எந்த அளவுக்கு நீடித்து செல்லும் என்பது. சில வேளைகளில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படலாம். அடுத்த அரசாங்கம் இந்த வழக்கை ரத்து செய்யலாம். நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இது ஒரு சாதாரண விடயம்தான். என்றாலும் இந்த அரசாங்கம் மீது, அதாவது அன்றுகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் மீது ஏனைய அரசாங்கங்களை விட, அதாவது முன்னைய அரசாங்கங்களை விட மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை இந்த அரசாங்கம் காப்பாற்ற மாட்டிருந்தால் இந்த 5 வருடம் அல்ல, இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு இந்த அரசாங்கம் பதவியில் இருப்பது நிச்சயமாக இருக்கலாம். நல்லது. களம் அவ்வாறு இருக்கும் பொழுது அண்மையில் நேற்றைய முன்தினம் ஜனாதிபதி அவர்கள் எமிரேட்ஸுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அங்கே அவர் பாரிய சில நல்ல முக்கியமான திட்டங்களில் கைச்சாத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் எமிரேட்ஸ் நிறுவனம் தான் இலங்கையின் போக்குவரத்து, அதாவது விமானத்துறையை கண்காணித்து வந்தார்கள். ரயலங்கா என்ற பெயரில் இருக்கும் பொழுது அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. அதன் பின் அவர்களிடமிருந்து வாங்கி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வேறு நிறுவனங்களுக்கு போனது. ஆனால் அதன் பின் அவர்கள் நட்டத்தில் இயங்குகிறோம் என்று கூறியிருந்தார்கள்.
ஆனால் மீண்டும் எமிரேட்ஸ் நிறுவனம் இலங்கையின் விமான நிலையங்களை விஸ்தகரித்து புது புது நவீன உபகரணங்களை பயன்படுத்தும் தாங்கள் அதை முன்னெடுக்கவிருப்பதாக அறிவித்திருந்தார்கள். இதன் அடியான பாரிய ஒரு திட்டம் ஒன்று கைச்சாத்திடப்பட போகின்றது என்று அறியப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து, மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? உண்மையில் இலங்கையின் ஏலங்கா என சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் நிச்சயமாக பாரிய நட்டத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த நட்டம் ஏற்படுத்தப்பட்டது சேவையின் காரணமாக அல்ல, அரசியல் காரணமாக என்பது அனைவருக்கும் தெரியும். அரசியல் மயப்படுத்தப்பட்டதனால் அந்த சேவை நட்டமடைந்தது. உண்மையில் இன்று நீங்கள் பயணம் செய்தால் கூட இந்த ஏர்லங்கா விமானத்தில் பயணம் செய்கிற போது இருக்கிற அந்த வசதிகள் ஏனைய விமானங்களில் இல்லை என்று சொல்ற அளவுக்கு நிச்சயமாக அதன் பராமரிப்போ உபசரிப்போ இவையெல்லாம் இருக்கின்றன. ஆண்டாலும் கூட அது தொடர்ந்தும் நட்டத்தில் தொடர்ந்து வந்தமைக்கு காரணம் அரசியல் என்பது அனைவருக்கும் தெரியும். அங்கு மோசடிகள் இடம்பெற்றன, ஊழல்கள் இடம்பெற்றன. இதன் காரணமாகத்தான் ஏலங்காவில் நிச்சயமாக இந்த நட்டம் ஏற்பட்டது. எனவே அதனை சமாளிக்க வேண்டுமாக இருந்தால் தற்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்தை, அதாவது அன்றுகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் பொறுத்தவரையில் அது தேசிய சொத்தாக இருக்க வேண்டும், தனியார்மயப்படுத்தப்படக்கூடாது என்ற ஒரு கொள்கையை கொண்டிருந்தது. என்றாலும் தற்போது அரசாங்கத்துக்கு வந்ததன் பின்னர் அதன் உண்மையை புரிந்திருக்கிறது. இதனை தனியார்மயப்படுத்த வேண்டும். எமிரேட்ஸுக்கு கொடுத்தால் என்ன, அல்லது இந்தியர்கள் அல்லது ஏனைய நாடுகளுக்கு கொடுத்தால் என்ன, நிச்சயமாக இது தனியார்மயப்படுத்தப்பட போகிறது என்பதுதான் உண்மை. ஏற்கனவே கேட்டரிங் விடயமும் தனியார்மயப்படுத்தப்படவிருந்தது. எனவே இவ்வாறான விடயங்களை பொறுத்தவரையில் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக இந்த சேவையை திறம்படம் செய்து கொள்ள முடியும், அல்லது ஏற்கனவே ஏற்பட்டிருக்கின்ற நட்டங்களை ஈடு செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு செய்தால், அதாவது எமிரேட்ஸுடன் ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்து அதன் மூலம் இலங்கையின் தேசிய விமான சேவையை திறம்பட செய்தால் அது நிச்சயமாக இலங்கைக்கு நல்ல பயனை கொடுக்கும். குறிப்பாக தற்போது ஒவ்வொரு நாளும் இந்த விமான நிலையங்களுக்கு செல்கின்ற, பட்டநாயக்க விமான நிலையங்களுக்கு செல்கின்ற மக்கள் அங்கு அடிக்கடி விமானங்கள் தாமதமாகிறது, ஏர்லைன்ஸ் விமானம் வரவில்லை, அல்லது அரை மணித்தியால தாமதம், அல்லது தொழில்நுட்ப கோளாறால் அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது என்ற சொல்லிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு தற்போது அந்த நிலைமை மோசமாக இருக்கிறது. எனவே அது சீர்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிர்வாகம் மாற்று நிர்வாகம் ஒன்றுக்கு வழங்கப்பட வேண்டும். அது எமிரேட்ஸா அல்லது ஏடி நிறுவனமா என்பது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது நிச்சயமாக சிறந்த நிறுவனம் ஒன்றிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான கொள்கையா இருக்கிறது. இதை குறித்து மக்கள் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் இலங்கையை பொறுத்தவரையில் தனியார் மயம் அல்லது என்பது சாதாரண விடயமாக மாறிவிட்டது. ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க இருந்த காலத்தில் எல்லா அரசு நிறுவனங்களுமே தனியார்மயப்படுத்தப்பட போகிறது என்ற ஒரு ஏற்பாடு இருந்தது. என்றாலும் நான் சொல்லவில்லை, அன்றுகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் அது மாற்றமடையும் இல்லை. ஏனென்றால் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் தற்போதும் இலங்கை அரசாங்கம் இருக்கிறது. எனவே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் இருந்த அத்தனை விடயங்களையும் அன்றுகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கமும் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றுகின்ற போது இந்த தனியார் மயப்படுத்தல் என்பது நிச்சயமாக நடக்கும். அதனை மாற்ற முடியாது. என்றாலும் அதனை ஒரு பெயர் மாற்றி அல்லது மாற்று திட்டமாக மக்களுக்கு காட்டி அதனை அன்றுகுமார் திசாநாயக்க அரசாங்கம் செய்யும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கும். நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்லதொரு விமான சேவை நம் நாட்டுக்கு தேவை. மீண்டும் அந்த விமான சேவை கடந்த காலங்களில் செயல்பட்டது போல பொலிவு பெற்று மீண்டும் லாப நோக்கோடு இயங்க வேண்டும். மக்கள் சௌகரியமாக பயணிகளை மேற்கொள்ள வேண்டும், அசௌகரியங்களை தவிர்க்க வேண்டும். இதுதான் மக்களின் பேராவல். குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் வாழும் தமிழர்கள், நம் உறவுகள் மீண்டும் தாயகம் நோக்கி பயணிக்கும் பொழுது நமது விமான சேவைகளை தெரிவு செய்து அதன் ஊடாக பயணிப்பார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல பயணமாக அது அமைய வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்து நிற்கின்றோம். மீண்டும் இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இலங்கையில் அண்மை காலங்களில் இந்த விகாரை அமைப்பு, அதாவது தனியார் காணிகளில் இந்த விகாரை அமைத்து யாழ்ப்பாணத்தில் பெரும் பிரச்சனையாக மாறி வருகிறது. பலரும் கூறியதுதான், அந்த உரிமையாளர்கள், காணி உரிமையாளர்களும் கூறுவதுதான், நாங்கள் விகாரைக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் எங்களது காணிகளில்
நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த காணிகளில் நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் இதை நீங்கள் அபகரித்து இந்த விகாரை அமைத்தது தான் தவறு என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் விகாரை என்று குறிப்பாக கூறவில்லை, அது ஒரு கட்டிடம் என்று தான் கூறி வருகிறார்கள். இன்று கூட பாரிய அளவில் மக்கள் ஒன்று திரண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இதன் யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த இந்த நிகழ்வானது தென்னிலங்கையில் எவ்வாறு பிரதிபலிக்கின்றது? நிச்சயமாக இந்த விடயம், அதாவது தையிட்டி விகாரை விடயம் தென்னிலங்கையில் இன்னும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக உதய கம்மம்பிள்ளை என சொல்லப்படுகின்ற பிவித்திரு கிழவமையின் தலைவர் மாத்திரமே தற்போதைக்கு இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். இது தமிழர்களுடைய சொத்தாக மாறப்போவதில்லை, அதை உழைக்க முடியாது, தகர்க்க முடியாது என்றெல்லாம் சொல்லி வருகிறார். ஏனைய அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் இன்னும் கத்திரமான, அதாவது எதிர்ப்பான விடயங்களை சொல்லவில்லை. ஏனென்றால் இருக்கிற அரசாங்கம் நிச்சயமாக இனவாதத்தை ஊக்குவிக்காது என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த அரசாங்கத்தின் கீழ் சில கருத்துக்களை வெளியிடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்னும் தென்னிலங்கையில் ஒரு கொந்தளிப்பான நிலை இது தொடர்பாக ஏற்படவில்லை. இதன் உண்மை அனைவருக்கும் தெரியும். அதாவது அடத்தாக பிடிக்கப்பட்ட காணிகள் தான் இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். என்றாலும் கூட தமது நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக இதனை விட்டுக் கொடுக்க கூடாது என்பது பௌத்த அந்த விகாரையின் தரப்பின் நியாயமாக இருக்கலாம். அந்த வகையிலே தென்னிலங்கையில் இன்னும் கொந்தளிப்பு நிலை ஏற்படவில்லை. இதில் சொல்ல வேண்டிய ஒன்று, நிச்சயமாக ஏனைய அரசாங்கங்களை விட அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்துக்கு இதில் பாரிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்துக்கு ஏனைய அரசாங்கங்களை விட வடக்கில் மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும். உண்மையாக இதில் யாரும் எதிர்பார்க்க முடியாது. அந்த விகாரை தகர்க்கப்படலாம் என்பது எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு ஆலயத்தை தகர்ப்பது என்பது சமூகத்துக்குள் பாரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். எனவே அந்த ஆலயத்தை அப்படியே வைத்துவிட்டு இரண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் இது ஒரு இணக்கமான தீர்வு காணப்பட்டால் மாத்திரமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இல்லையே போராட்டம் நடத்துவது போன்று இந்த விகாரையை தகர்த்து விடலாம் அல்லது காணியை மீண்டும் கைப்பற்றி விடலாம் என்று உரிமையாளர்கள் நினைப்பதுங்கிறது சாதாரண விடயமாக அமையாது. அப்படி நடக்குமாக இருந்தால் அது இன முறுகலை ஏற்படுத்தக்கூடும். எனவே இது இரண்டுக்கும் இடையில் இந்த அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் எதை செய்ய போகிறது என்பதுதான் தற்போது அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இரண்டு தரப்பையும் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த பேச்சுவார்த்தையோட இணக்கம் காணப்பட்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அதாவது அந்த விகாரையை ஒரு பொதுத்தளமாக மாற்றிவிட்டு அதனை பௌத்த தரப்பின் கட்டுப்பாட்டில் இருந்து அதனை அரசாங்கம் கையேற்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனை தீரும், அல்லது தொடர்ந்து இந்த பிரச்சனை எழக்கூடும். ஏனென்றால் இந்த விகாரை கட்டப்பட்டது பௌத்த தரப்பால் மாத்திரமல்ல, இராணுவத்தின் உதவியுடனேயே கட்டப்பட்டிருக்கிறது. எனவே இராணுவம் தொடர்ந்தும் அந்த இடத்தில் தமது பலத்தை பயன்படுத்தக்கூடும். எனவே அதனை மையப்படுத்தி இந்த பிரச்சனை தொடர்பாக இருந்தால் நிச்சயமாக இனமுறுகளுக்கு இது காரணமாக அமையும். ஒருவேளை இந்த விகாரைக்குள் அத்துமீறி பிரவேசித்தாலோ அல்லது அதனை தொடர்ந்து சென்றாலோ அதன் தாக்கம் தென்னிலங்கையில் ஏற்படலாம். உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியில் உள்ள ஒரு பௌத்த பிக்கு தெரிவித்திருக்கிறார், இந்த விகாரை தகர்க்கப்பட்டாலும் தென்னிலங்கையில் கோயில்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இது ஏற்கனவே பல்வேறு நேரங்களில் இலங்கையின் இனமுறுகளை தோற்றுவிப்பதற்காக பல்வேறு பிக்குகளோ அல்லது அரசியல்வாதிகளோ கூறுகின்ற மறைமுக கருத்துக்கள் தான் இவ்வாறு கருத்துக்கள் வெளிப்படும். அதாவது நேரடியாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லாமல் அப்படி நடக்கலாம் என்று ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த பிரச்சனை நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டும். அது இனமுறுகளை ஏற்படுத்தாத வகையில் தீர்க்கப்பட வேண்டும். ஏழை பிரச்சனைகளை விடுங்கள், அது சாதாரணமாக மின்சார தடையெல்லாம் இலங்கையில் பதவி போன விடயங்கள் என்றாலும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் இடப்பிரச்சனையும் தீர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையை வடபகுதி மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் கொடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நல்லது. நாங்களும் அது அவ்வாறு நிகழ வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் மற்ற மக்களை போல. ஆனால் நாங்கள் மேலோட்டமா வாரியாக கதைக்காமல் ஆழ்ந்து கவனித்து பார்த்திருந்தால் இலங்கையின் பௌத்த பிக்கு மார்களும் இராணுவ தரப்பையும் தவிர்த்து சிங்கள இன மொழி பேசும் நம் சகோதர மொழி பேசும் மக்கள்
அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இது கட்டப்பட்டது அதாவது அடாவடித்தனமாக கட்டப்பட்ட விகாரை என்று. அதனால் தான் அவர்கள் கூட எந்த கருத்தையும் இதுவரை சோசியல் மீடியாவில் ஆகட்டும் இல்லை பொதுவழிகளில் இதுவரையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் இலங்கை அரசாங்கத்தின் முடிவு எவ்வாறு அமையப் போகிறது என்றதை பொறுத்தவைத்தான் இந்த விகாரையின் முடிவு வரப்போகிறது, நீங்கள் குறிப்பிட்டது போல. சரி, மீண்டும் அடுத்த நேர்காணலில் வித்தியாசமான சில நிகழ்வுகளோடு மீண்டும் கள ஆய்வை ஆராய்வோம். அதுவரை உங்களுக்கும் ரூபம் நேர்கள் சார்பாகவும் நிர்வாக குழு சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள், வணக்கம். நன்றி.